மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வரும் 29ஆம் தேதி விளக்கம் அளிக்க வேண்டும். பாஜக தலைமைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேர்தல் ஆணையம் மோடிக்கு அனுப்ப தைரியம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்தை பி டீமாக மோடி மாற்றிக்கொண்டார் என காங்கிரஸ் விமர்சனம். பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் உழவு தொழிலுக்கு எதுவும் செய்யாததால் விவசாயிகள் தற்கொலை அதிகரிப்பு. அமித்ஷாவின் குற்றச்சாட்டுக்கு சரத்பவார் பதிலடி. தமிழகத்தில் முதல் 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி வரை அதிகரிக்கும். பகல் நேர வெப்பம் சுட்டரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை, கன்னியாகுமரியில் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் நடிகர் மன்சூர் அலிகான். மோடி ஒரு விஷப்பாம்பு என காங்கிரஸ் அலுவலகத்தில் பரபரப்பு பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமாக விஷங்கக்கிற அளவுக்கு தேசத்தில் பிரிவை ஏற்படுத்தி இரத்த ஆறு ஓட வச்சு மத கலவரத்தை உண்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 10 வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடலை. நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் கேவலமான முறையில் எல்லாத்தையும் கோவணத்தை உருவற வேலை. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதுவரை 3,24,884 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை தகவல். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகளுடன் ஆலோசனை. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு, மாணவர்கள் சேர்க்கை, வரும் கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறையினால் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை. மணல் கொள்ளை முறைகேடு வழக்கு. தஞ்சை, திருச்சி, வேலூர், அரியலூர், கரூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜரான பிறகு விசாரணை இடத்தை மாற்றிய அமலாக்கத்துறை. நுங்கம்பாக்கத்தில் மற்றொரு இடத்தில் உள்ள கிளை அலுவலகத்தில் செல்லுமாறு கூறிய அமலாக்கத்துறையினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு 12ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்து புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் தன்னுடையதல்ல. 4 பேரும் தனக்கு தெரிந்தவர்கள்தான். போலீசார் மிரட்டி வாக்குமூலம் பெற்றிருக்கலாம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரன் பேட்டி. நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மே 2ஆம் தேதி போலீசார் முன் ஆஜராவேன். நயனா நாகேந்திரன் 2வது முறையாக சம்மனை ஒப்படைத்த தாம்பரம் காவல்துறையினர். மணல் குவாரி வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும். கடலூர் முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு 1 வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். மேற்கு வங்க மாநிலம் சந்தஸ்காலி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். நிலம் அபகரிப்பு மற்றும் பாலியல் குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை. சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட பிரவீன் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை. ஐரோப்பிய நாடான கிரீன்ஸின் ஏதென்ஸ் நகரம் திடீரென ஆரஞ்சு நிறமாக காட்சியளித்ததால் மக்கள் அச்சம். மேக கூட்டத்துடன் சஹாரா பாலைவனத்தின் மண் துகள்கள் கலந்ததால் ஆரஞ்சு நிறமாக காட்சியளித்ததாக நாசா விளக்கம்.
ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகள் எதிரொலி. இந்திய பங்குச் சந்தையில் கோட்டக் மஹிந்திரா வங்கி பங்குகளின் விலை 12 விழுக்காடு வரை சரிவு.